உலக கின்னஸ் புத்தகத்துல பெயர் பதிச்ச நம்ம தமிழ் சினிமா பிரபலங்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது எஸ்பி பாலசுப்ரமணியம். தமிழ் சினிமாவோட இசை உலகத்துல எஸ்பி பாலசுப்ரமணியம்க்கு எப்பவுமே ஒரு அழியாத இடம் இருக்குது. அவரோட இனிமையான குரல் மூலமா தமிழ், தெலுங்கு, கன்னடம் அப்படின்னு 16 மொழிகள்ல 50,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்காரு. 50,000க்கும் மேற்பட்ட பாடல்களை கேட்கறதுக்கே பல வருஷம் வேணும். இவர் என்னன்னா அதை பாடியிருக்காரு. இந்த அளவில்லா சாதனைக்காகவே இவருக்கு கின்னஸ் அவார்ட் கொடுத்திருக்காங்க. குறிப்பா ஒரே நாள்ல 27 கன்னட பாடல்களை பதிவு பண்ண சாதனையும் இவரோட பெயர்ல தான் இருக்கு. மிஸ்டர் தீனா படத்தின் மூலமா அறிமுகமான இவர் இளைஞர்களோட இதயங்கள்ல என்னைக்குமே ஒரு நீங்காத இடத்தை பிடிச்சிருக்காரு. தேசிய விருதுகள், பத்மஸ்ரீ, பத்மபூஷன் அப்படின்னு பல விருதுகள் இவர் இதுவரைக்கும் வாங்கியிருக்காரு. 2020ஆம் ஆண்டு இவர் இந்த உலகத்தையும் நம்மளையும் விட்டு போயிருந்தாலும் அவரோட குரலுக்கு என்னைக்குமே அழிவு கிடையாது. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஆச்சி மனோரமா. இப்ப இருக்கக்கூடிய படங்கள்ல வரது ஒரு காமெடி நினைச்சுக்கிட்டு நம்ம கைத்தட்டி சிரிச்சிட்டு இருக்கோம். இன்னும் சொல்ல போனா இப்பெல்லாம் காமெடி பண்றதுக்கு ஆளே இல்லாம போயிட்டாங்க. ஆனா ஒரு டைம்ல மனோரமா அவர்களோட காமெடி எல்லாம் பார்த்துக்கிட்டு விழுந்து விழுந்து சிரிச்சவங்க இருக்காங்க. தமிழ் சினிமாவோட நகைச்சுவை ராணி அப்படின்னு இவங்கள சொல்லலாம். 1000க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க. ஒரு பெண் நடிகையா அதிக படங்கள்ல நடிச்ச சாதனைக்காக இவங்களுக்கு கின்னஸ் அவார்ட் கொடுத்திருக்காங்க. 12 வயசுல இவங்களோட நடிப்பை ஆரம்பிச்சிருக்காங்க. அம்மா, அத்தை, நாட்டாமை அப்படின்னு இவங்க நடிக்காத கேரக்டரே கிடையாது. இது வரைக்கும் 5000க்கும் மேற்பட்ட நாடகங்கள்லயும் நடிச்சிருக்காங்க. இப்பெல்லாம் 1-2 படம் நடிச்சுக்கிட்டு நான் ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு தெரியுறாங்க. அப்ப ஆச்சி மனோரமாவெல்லாம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய இடத்துல அவங்க இருக்கணும். 1955ல காகித பூ அப்படின்ற படத்தின் மூலமா சினிமாக்குள்ள அறிமுகமாகறாங்க. அதுக்கப்புறமா இவங்க பண்ணக்கூடிய காமெடிக்கு அளவே கிடையாது. எக்கச்சக்க படங்கள்ல வயிறு குலுங்க சிரிக்க வச்சிருக்காங்க. இவங்களை தங்க மனோரமா அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. 2015ல இவங்க இந்த உலகத்தை விட்டு போயிருந்தாலும் இவங்களோட நடிப்பு தமிழ் சினிமா கலாச்சாரத்துக்கு ஒரு மிகப்பெரிய பகுதி அப்படின்னு சொல்லலாம். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கமலஹாசன். கமலஹாசன் என்னதான் ஒரு டேலண்டடான ஆக்டர்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் அவர் கின்னஸ் சாதனை பண்ணியிருக்காரு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. கமலஹாசன் தன்னோட வாழ்க்கை வரலாற்று நூலான கமல் மூலமா கின்னஸ் சாதனை பண்ணியிருக்காரு. இந்த நூல் தான் உலகத்தோட மிக நீளமான சினிமா பிரபலத்தோட வாழ்க்கை வரலாற்று நூலக பதிவு. ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த மணிகண்டன் எழுதிய இந்த 3000 பக்க நூல் கமலோட 50 ஆண்டு கால சினிமா பயணத்தை விவரிக்குது. 1954ல பிறந்த கமல் கல்யாணி இன் கண்மணி படத்தால நடன கலைஞரா தன்னோட கெரியரை ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா நாடகங்கள் நடிக்க ஆரம்பிச்சுதான் சினிமாக்குள்ளேயே வந்திருக்காரு. தேசிய விருதுகள், பத்மபூஷன் உள்ளிட்ட பல விருதுகளை இவர் வாங்கியிருக்காரு. டைரக்டர், தயாரிப்பாளர், நடன கலைஞர் அப்படின்னு எல்லா துறைகள்லயுமே இவர் சாதனை பண்ணியிருக்காரு. நம்ம தமிழ் சினிமாவில் இன்னைக்கு யூஸ் பண்ணக்கூடிய நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ உள்ள கொண்டு வந்ததே கமலஹாசன் தான். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஜெயலலிதா. அம்மா அப்படின்னு அன்போடு அழைக்கப்படக்கூடிய ஜெயலலிதா 1960களில் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகியிருக்காங்க. வெறும் 16 வயசுலயே சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா ஜெயலலிதா. சில வருஷங்கள் நம்ம தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாகவும் இருந்திருக்காங்க. மெல்ல மெல்ல தமிழ்நாட்டு மக்களோட மனசுல ஆழமா பதிஞ்ச ஜெயலலிதா ஒரே ஹீரோ கூட அதிகமான படங்கள்ல நடிச்சு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது எம்ஜிஆர் கூட சேர்ந்து இவங்க 28 படத்துல ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. வேற எந்த ஒரு ஹீரோயினும் ஒரு ஹீரோ கூட இத்தனை படங்கள் நடிச்சதே கிடையாது. தமிழ்நாட்டோட முதல் பெண் முதல்வரா 1989ல தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இது வரைக்கும் 6 முறை இவங்க முதல்வரா இருந்திருக்காங்க. இது வரைக்கும் இந்த உலகத்துல எந்த ஒரு பொண்ணும் 6 வாட்டி முதல்வரா இருந்ததே கிடையாது. நம்ம தமிழ் சினிமாவில இருந்து கின்னஸ் ரெக்கார்ட் பண்ண இன்னும் ஒருத்தர் இருக்காரு. அது யாருன்னு தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.